ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தீமையாய் தோன்றுகளை விட்டு விலகுங்கள். தீமையில மாட்டிக்கொள்ளாதுங்கள், தீமையில சிக்கிக்கொள்ளாதுங்கள். அதை நம்மை அழித்துவிடும். கவனம் செலுத்துங்கள். வாசிக்கலாம் நீதிமொழிகள் என்ற வசனத்தை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகு. நல்ல வார்த்தை. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இன்னைக்கு அநேகர் தேவ பயம் இல்லாதனால் தீமையில சிக்கிக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஒரு முறை ஒரு மாலை பொழுதில் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய கழுகு வானத்தில் அப்படியே வட்டப்பட்டு வந்து, ஏன் இதில் வட்டப்பட்டு இருந்தப்போ டக்குன்னு ஃப்ளைட் மாதிரி கீழே வந்துச்சு. ஒரு மர நாய் ஒன்றை தூக்கி கொண்டு போய்விட்டது. அது பெரிய மனிதர்களை தூக்கி கொண்டு போய்விடும், பெரிய கழுகுகள். போக 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 என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு அந்த மர நாய் கழுத்தை திருப்பி அதனுடைய சரீரத்தை கவி விட்டது. அப்பவே அது கையை தலைவர் நகத்தை விட்டுருந்தா அது மரநாய் கீழே விழுந்திருக்கும், தப்பியிருக்கலாம். ஆனால் அது கடிச்சு ரத்தத்தை குடித்து இதுவும் கீழே விழுந்து விட்டது, அந்த கழுகும் செத்து விட்டது. சில நேரம் ஏதோ நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி சிக்கி விடுகிறார்கள். கடனில் சிக்கினவர்கள் உண்டு, சில பிரச்சனைகள் சிக்கினவர்கள் உண்டு, சொத்தை இழந்தவர்கள் உண்டு, குடும்பத்தை அழித்தவர்கள் உண்டு, ஊரை விட்டு போனவர்கள் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுங்க, தீமையை விட்டு விலகுங்க. யோசேப்பு குறித்து வாசிக்கும் போது யோசேப்பிட்ட நல்ல நிறைய சுவாபங்கள் இருக்கிறது. அதில் ஒருமுறை குறிப்பிடும் போது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்ததனால் போத்திபாருக்கு போத்திபாருடைய மகளுக்கு இணங்கவில்லை. ஆதியாகமம் 39:9 ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை, ஆனால் இத்தனை புல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிறார். தீமைக்கு இடம் கொடுக்காதுங்க. அது ஒரு விஷம் மாதிரி. 1 லிட்டர் பாலில் ஒரு சின்ன சயனைட் இருந்தாலும் பாய்சன் எல்லாரையும் கொன்றும். தீமைக்கு இடம் கொடுக்காதுங்க. பகுத்தறிவுள்ள தேவனுடைய பிள்ளைகள், தீமை எது நன்மை எதுன்னு கண்டுபிடிங்கள். அவர் தீமையை பாராத சுத்த கண்ணன். தீமைக்கு இடம் கொடுக்காதுங்க. எதிர்த்து நில்லுங்கள், நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ சத்தம் கேட்பது, தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பது, தேவ சத்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் தடையாக இருக்கிறவர்களை நிற்கும் இடத்தில் நிற்பது, தனக்கு இருக்கிற எல்லா மேன்மையான ஒன்றையும் கர்த்தருக்கு தகனமாய் ஒப்புக் கொடுக்க துணிவது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது தேவனுக்கு பயந்தவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருங்கள். தீமையை விட்டு விலகுங்கள். ஜபிக்கலாமா? தகப்பனே, பிள்ளைகள் ஆசீர்வதி. தீமையை வெறுக்க கர்த்தருக்கு பயப்பட கிருபைதான். கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற சகல ஆசீர்வாதங்களும் பெருகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரி பெரியோரை ஆசீர்வதிப்பீரே. உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளைக்கு சந்திக்கிறேன். அது நாட்டு கிருபை உங்களை தாங்குவதாக. Have a nice day.